ஹாய். ஒர்க் அவுட் பண்ணுற நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா இல்லை சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதா, எந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட்கான ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர் மனசில் இருக்கும். ஸோ இந்த ஹாட் டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை பார்த்துருவோம். நம்ம பாடியோட இன்டர்னல் கிளாக் இருக்குது பாருங்கள், இதை வந்து சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிர்காடியன் ரிதம் நம்மளுடைய ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸுக்கும் நம்மளுடைய ஒர்க் அவுட் ரிசல்ட்லேயும் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நைட்டு நம்ம தூங்கும்போது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இதுவே பகல் பூரா நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம், வேலை பார்ப்போம், வெளியே போவோம், இந்த மாதிரி நம்ம ஆக்டிவாக இருக்கிற காரணத்தினால பகலில், அதுவும் குறிப்பாக மத்தியானத்துக்கு மேலே, அதாவது ஈவினிங் டைமில் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து நைட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் எலிவேட்டடான ஸ்டேஜில் இருக்கோ அப்போ நேரம் வந்து நம்மளால் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸும் அதிகப்படியான வெயிட்டுகளையும் வந்து நம்ம லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஸ்டடி ரிசர்ச் சொல்லுது. ஆனால் அதே ஸ்டடி ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்களா, நம்மளுடைய சர்காடியன் ரிதமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு நம்ம காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 8-10 மணி நேரம் 12 மணி நேரம் வந்து நம்ம சாப்பிடாமல் இருப்போம். அப்படி ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இருந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை பர்ன் பண்ணி அதிலிருந்து எனர்ஜி எடுத்துக்கூடிய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுது. ஸோ ஏர்லி மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டடி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏர்லி மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இன்னும் சில பெனிஃபிட்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நம்ம காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நம்ம சாயந்தர நேரத்தில் நம்மளுடைய டே ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் சில நேரங்களில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வருவோம், லேட்டாக வருவோம். ஆனால் காலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து எந்திரிக்க முடியும். அதனால் காலையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கும், இதை ஒரு ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுறதுக்கும் ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாடி வந்து காலங்காத்தால் ஃபாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஃபேட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து காலையில் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன எனர்ஜி தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை பர்ன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அதிகாலையில் நிறையா நடக்கிறதுனால ஃபேட் லாஸ் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொன்று, நம்ம எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு மூடு ஸ்டெபிலைசர், அதாவது மூடு பூஸ்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையிலேயே நம்ம மூடு வந்து கொஞ்சம் ஹாப்பியான டோனில் அந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து செட் பண்ணுறதுனால அந்த நாள் ஃபுல்லாக இனிய நாளாக அமைகிறதுக்கு ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, நம்ம காலையில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நம்ம காலையிலேயே வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போக முடியும். ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கிற ஒரு பழக்கம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுடைய பாடி சைக்கிள் கிளாக், அதாவது இந்த சர்காடியன் ரிதம் இருக்குது பாருங்களேன், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் சில ட்ராபேக்ஸும் இருக்குது. அதாவது காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே நம்ம டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் வந்து இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம காலையில் ஒர்க் அவுட் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ப்ராப்பரான முறையில் நம்ம பாடியை வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நம்ம காலையிலே வந்து ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியோட மசில்ஸ் எல்லாமே வந்து டயர்டாயிரும். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக வந்து அந்த டயர்ட்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சில ட்ராபேக்ஸ். இப்போ அடுத்து அப்படியே ஈவினிங் ஒர்க் அவுட்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம காலையிலேருந்து ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் இருக்கும். அதனால் ஈவினிங் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில்ஸால் வந்து அதிகப்படியாக நம்மளோட ஒர்க் அவுட்டுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, நாள் பூரா நம்மளுடைய ஸ்கூல், ஆஃபீஸ், வேலை இது காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால நாள் பூரா நம்ம உடம்புல வந்து கார்டிசால் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாயந்தர நேரங்களில். ஆனால் நம்ம சாயந்தரத்தில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மூடு பூஸ்ட் பண்ணக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும்போது இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த கார்டிசால் லெவலை வந்து இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஸோ நம்ம நாள் பூரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய நைட்டு வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம சாயந்தர நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து, நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இதெல்லாமே வந்து பகலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி எனர்ஜி சோர்ஸ் வந்து நிறையாவே இருக்கும்.
ஸோ ஈவினிங் டைமில் நம்மளால் வந்து ஹெவி வெயிட் ஒர்க் அவுட்ஸாக இருந்தாலும் சரி, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, மார்னிங் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங்கில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அந்த ஒர்க் அவுட்ஸை பண்ண முடியும். ஸோ ஒர்க் அவுட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ஈவினிங் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நம்மளோட ஒர்க் அவுட்ஸ் அமைகிறதுக்கு ஈவினிங் டைம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஈவினிங் ஒர்க் அவுட்டில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய ஒர்க் அவுட் நம்மளுடைய ஸ்லீப் டயத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப லேட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பாடியில் வந்து மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா பம்ப்ட் அப் ஸ்டேஜில் இருக்கும். இது எல்லாமே நார்மலைஸ் ஆகி நம்ம தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெவி ஒர்க் அவுட்ஸுக்கும் உங்களுடைய தூக்கத்துக்கும் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா. அடுத்து ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுல மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அல்லது வேலை நிமித்தமாக வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப அலைச்சல், ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் என்னத்தை வந்து ஜிம்முக்கு போய்கிட்டு ஏற்கனவே நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு ஈவினிங் நேரங்களில் பல சமயங்களில் நம்ம வந்து ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுறது தான் நம்மளுடைய மூடு வந்து இதாகும். ஸோ நம்ம மைண்ட் வந்து ஜென்ரலாகவே காலிலேருந்து டயர்டாக தான் இருக்கும். இதில் திருப்பி வர ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாடி இன்னும் கொஞ்சம் டயர்டாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு லேசினஸ் நமக்கு வந்துடும். அதனால் பொதுவாகவே வந்து ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பல நேரங்களில் வந்து நம்ம ஸ்கிப் அவுட் பண்ணிடுவோம். இது ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ எந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய ஒர்க் அவுட் கோல்ஸை பொறுத்து. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறது, ஃபேட் லாஸ் பண்ணுறது நம்மளுடைய கோலாக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது நம்மளால் வந்து ஈவினிங் டைத்தில் கரெக்டாக போக முடியாது அப்படின்னா நமக்கு மார்னிங் டைம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா மார்னிங்கில் வந்து நம்ம நிறையா வந்து ஃபேட் பர்ன் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த நாளோட டோனை செட் பண்ணுறதுக்கும் நம்ம காலையிலே வந்து நம்மளுடைய மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு மார்னிங் டைம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இதுவே உங்களுடைய கோல் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதா இருக்குது, அல்லது வந்து மசில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா அதே மாதிரி காலையிலேருந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகணும், உங்கள் நைட் வந்து நீங்கள் தூங்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் டைம் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, அல்லது ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 சிம்பிளான டிப்ஸை வந்து அடுத்த செக்ஷனில் பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் எப்போ ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பரான முறையில் குறைஞ்சது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் நல்ல விதமாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க் அவுட் ஆரம்பிங்க. உங்களோட ஒர்க் அவுட் செஷன் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் இன்ஜுரி வரதுலேருந்து காப்பாற்றுறதுக்கும் இந்த வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ராப்பரான முறையில் உங்கள் பாடியை கூல் டவுன் பண்ணுறதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. 2வது, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, நம்ம பாடியை வந்து கரெக்டான முறையில் ஹைட்ரேட் பண்ணுறது அவசியம். ஸோ கரெக்டான முறையில் தண்ணி குடிங்க. உங்களுடைய ஒர்க் அவுட் செஷன்ஸ் வந்து 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியோடு சேர்ந்து எலக்ட்ரோலைட்ஸ் மிக்ஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரால், எனர்ஜால் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் மிக்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறது நம்ம பாடியில் இழந்த சத்துக்களை மீட்கிறதுக்கும் இந்த சால்ஸை வந்து ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணுறதை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. 3வது, நம்மளுடைய ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பரான முறையில் ஃபியூலிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதாவது நம்ம காலையில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை சாயந்தரம் பண்ணாலும் சரி, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னோடனே வடை, பஜ்ஜி, போண்டா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு வாழைப்பழம், அல்லது வந்து ஒரு 4 பேரிச்சம்பழம், அல்லது ஒரு ஆப்பிள், அல்லது கொஞ்சோன்னு பாலில் வந்து கொஞ்சம் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, இப்படி ஏதாவது வந்து சிம்பிளாக சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண போங்க. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா நம்ம பாடி வந்து சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடும். ஸோ இப்படி சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டு போகிறது நம்மளுடைய ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளுடைய ஒர்க் அவுட் ரிசல்ட்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 4வது, நீங்கள் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஒர்க் அவுட் செஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் நாள் நைட்டே உங்களுடைய ஜிம் கிளாத்ஸ், உங்களுடைய ஜிம் க்ளவுஸ், ப்ளஸ் நீங்கள் ஜிம்முக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நைட்டே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சாயந்தரம் போகிறதா இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போங்க. அப்போனா தான் நம்ம காலையில் எந்திரிச்சு அதை பார்க்கும்போதோ, அல்லது சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்ம அதை பார்க்கும்போதோ நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டு வந்து நமக்கு செட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சாக்காக கூட மாறிடலாம். அதனால் எப்போவுமே உங்களோட ஒர்க் அவுட் பண்ணக்கூடியதை வந்து குறைஞ்சது ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மைண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்தே செட் ஆகிடும். ஸோ நம்மளோட ஒர்க் அவுட் செஷன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5வது டிப் ரொம்ப முக்கியமானது, லிசன் டு யுவர் பாடி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், நமக்கு அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நமக்கு ஒரு பாடியில் ஒரு மசில் சோர்னஸ் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டயர்டாக இருக்கிற பாடியை இன்னும் கொஞ்சம் டயர்டாக்கிறாதீங்க. அப்படி நம்ம பாடிக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்காமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் மூலிமா நமக்கு ரிசல்ட் வராது, நமக்கு வந்து இன்ஜுரி தான் வரும். ஸோ ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் பாடி இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைமிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோவில் சொல்லாத வேறு என்னென்ன புது காரணங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.